Hello guys, welcome to Shows of Sushi. நான் உங்கள் சுஷீந்திரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, பட் வீடியோ போட முடியல பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ்னால. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களோட சேர்ந்து மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, படத்துக்கு மேலே இன்னும் ஹைப்பில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து பார்த்துருவோம். வாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன். நோட் பண்ண வேண்டிய ஒரு டைலாக் அது. ஓகே, நிறைய கிரைம்ஸ் நடக்குது. மர்டர், ப்ரூட்டல் மர்டர். செம்ம ஃப்ரேமிங் அது. எனக்கு அப்படியே அந்த கபாலி தான் மைண்டுக்கு வருது. என்ன ஒரு வாக். சூப்பர் ஸ்டார் அமிதாப். ஏஐல வாய்ஸ் மாத்திருக்காங்க. ஃபைன் ஃபைன். ராணா ஏய் ஆஃபா. தசரா விஜயனுக்கு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் அடுத்தடுத்து. ஜெயிலர் காஸ்டியூம். ஓகே, ஸ்டன்னிங்கான ஃபைட் சீக்வன்ஸ். Ani background. வா, 73 வயசுக்கு மேல ஆகுது. எப்படி இந்த எனர்ஜி? ஃபைன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வந்து நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. அது ட்ரூ ஈவெண்ட்ஸ் என்ன டச் பண்ணியிருக்காங்களாம், எந்த மாதிரி மர்டர்ஸ், எந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் இவங்க டச் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம படம் பார்த்துக்க தெரியும். பட் என்னமோ ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் ஜெய்பீமில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து படத்தில் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ ஸ்டோரி கூட தான் நம்ம தலைவர் ட்ராவல் பண்ணுறாரு. தலைவருக்காக தனி ஸ்டோரின்ற மாதிரி எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க டிஜே ஞானவேல் அவர்களோட படம் தான். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. நம்ம தலைவருக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் ஆக்ஷன் மாஸ் சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கலாம். கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா வச்சுருந்தா தான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அப்போ தான் வரும். ஸோ அதில் நோ டவுட்ஸ் அதுவும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமிதாப் பச்சனுக்கும் இந்த படத்தில் வந்து ஈக்குவல் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஈக்குவலான ஒரு கேரக்டர் ரோல் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வந்து ட்ரெய்லரோட தம்ப்நெயிலே வந்து அவங்க 2 பேத்துக்கு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது டோட்டலாக அவங்க 2 பேத்துக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரெய்லர்லேயே சொல்லிட மாட்டாங்களே. கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 10 அன்னைக்கு கண்டிப்பாக தியேட்டரில் ஒரு திருவிழா தான். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம்னாலே எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே போய் பார்க்குறவர் தான். அதுவும் இல்லாமல் கரெக்டாக வீக்கெண்டு அந்த அக்டோபர் 10க்கு அப்புறமா வந்து ஆயுத பூஜை, விஜயதசமி, சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால கலெக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாமே டக்குன்னு ஃபுல்லாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் டிக்கெட் புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டக்குன்னு புக் பண்ணிங்களா, போனீங்களா, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படமும் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரீட்டாக தலைவர் ஃபேன்ஸுக்கும் சரி, தலைவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக அமையும் தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து
ட்ரெய்லர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் யோசிச்சு பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்பேன். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.